அடித்தாய். நல்லா தெரியுங்க. எப்படி தெரியும்? இதோட பீத்தல போட்டோயே. எப்ப சொல்லு? எப்ப சொல்றா? ஏங்க வாங்க. உங்களை பார்த்த உடனே எப்படியா என்னுடைய அழகு வாசாமி உன் அழகுக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். என்ன? ஏங்க நான் நல்ல வீடியோ எடுத்துக்கானா நாளைக்கு ஒன்று பார்க்க முடியாது. நாளைக்கு செத்தா போய் ஊற விட்டு போயிருவாங்க. காசு கழிச்சுட்டு உங்க அழகை பார்த்த உடனே அழகை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு வாரை எடுத்து அதை பூரா சீவி சூத்தல சொருவி சூத்தல சொருவி புதுசா வேலையை வர கட்டடத்து மேல நிறுத்திட்டா ஒரு சிமெண்ட் தான் மாறி தெரிஞ்சுக்கிட்டா ஏண்டா கண்டிச்சுக்கோங்க. சத்தியமா அப்படிதாங்க இருக்குது. நாம் பெத்த மாவனே பணங்கொட்ட தலையா, நாம் பெத்த மாவனே பணங்கொட்ட தலையா, நீ செத்து போனா நான் என்ன செய்வேன்? நான் கெட்டு போயிருவேன். நீ நல்லா பட்டுவேன். நீ செத்தா மயிராட்சி முண்டாட்டி எனக்காச்சு. முண்டாட்டி உனக்கா? உனக்கு பொறுமையை எரியில எரியில எரமட்ட தலையா, எரமட்ட தலையா, கோயாளுக்கும் கம்மாளுக்கும் சின்ன சின்ன முனையா. நீ அப்பட பண்ணீங்க யாரா அந்த ஆள் விட்டது போட்டுட்டு கூடினால் அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் சம்பளத்தை கொடுத்து அது கேட்ட அழுவுற அடிக்கிற அடியால கொஞ்சம் மேலே மருந்து சாடி ஓட துளிர் இல்ல. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. எப்படி ஆனாபுரம் அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் 30,000 சம்பளத்தை கொடுத்து 30,000 ஒரு மாட்டத்துக்கு கொடுக்குற மாதிரி. ஆமா சத்தியமா 30,000 ரூபாய் இல்லைங்க. அப்படி சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு விட்டாங்க. என்னடா 19,000 தான் சம்பளமா? பண்ணா சாமி சும்மா கூத்தாடு மாதிரி இருக்குமே. சாமி சும்மா கூத்தாடலாம், நீ சும்மா போவியா? நான் சும்மா தான் அவனுக்கு கொடுக்கல. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண தேவரைக்கும் நடத்தான். எப்படி 30,000 சம்பளத்தை கொடுத்து என்ன போயிட்டு யார சத்தியமா சும்மா தான் அனுப்புவாங்க. என் அண்ணன் தான் மத்தால் அடிக்கிற எல்லா சம்பளத்தையும் அவன் வாங்கிக்குவான். 100 ரூபா கோட்டரை கொடுப்பான், குடிச்சிட்டு போய் படுத்துக்கணும் கம்பெனி. சாமி என்னடா சாமி சாமி பேர் தெரியாம நீ அடிச்சு கிடந்தியா? நீ பொல்லாடியே வந்து நீ கேடி தெரிஞ்சு தானே? ஆமா வந்த 16,000 நான் மட்டும் தான் ஜோத்தனே. நீங்களா பைய தந்தீங்களா? எங்கடா எனக்கு அடைக்க வரலையே. அடைக்க வரல. கறி பத்திரம் கறி வை நீ தானே கேட்டு வாங்கி தந்தா. அது மத்தாளே அவன் நல்ல மனுஷன்டா. அவன் நல்ல மனுஷன். அவன் பண்ற ஐயோ இதனை எனக்கு தானே தெரியும். ஆமா சாமி ஐயோ இதனை மகிழ்மா பண்றான் இன்னைக்கு. பாத்துக்கா சாமி. என்னடா சாமி? வீரமாத்தியம்மனுக்காக சாமி நம்மளுக்கு ஓரிரவு நாடகத்தை அரங்காட்சி செய்த இந்த ஊர் மக்கள் அனைத்து பேருக்கும் நம்மளுடைய கலைமகள் சபா நாடகத்தின் சபாவின் பேர் வழியாக பங்காளிகள் பங்காளி கோயில் பங்காளிங்க ஊர் பங்காளி தனிப்பட்ட கோயில். இந்த ஊர் பங்காளிகள் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து மாமயத்தின் துணியோடு இந்த ஆண்டவனுக்காக நாடகத்தை அரங்கேற்றினார். நாடகத்தை அரங்கேற்றின இந்த அருமை உள்ளங்களுக்கு சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த நாடகத்திலே என்னுடைய பெயர் என்ன? நான் எந்த நாட்டை சேர்ந்தவன்? கண்டிப்பா கரெக்டா சொல்லிவிடுவாங்க எல்லாமே. நீ சொல்றேன்.
ஒரு ஆள் இல்ல. எங்கப்பா அது ஜால்ராகுளம் ஆள் இல்லாத எங்கப்பா போனீங்க? டேய் சாமி என்னுடைய பெயரோ பேரு வல்லாள அரியணையின் எடுத்த தாயாரி சுவாமி 10 மாதம் 300 நாள் சுமந்தி என்னை பெற்றெடுத்தாலே என் தாய், உங்கள் தாய் என் அம்மா. அம்மா அவளுடைய பெயரோ ஏய், லோத்தமை. ஓ உங்க தாயாரோ திலோர்த்தம்மை. துலோத்தமை. தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று வேணுமில்ல? என் அப்பா அப்பா தங்க தகடடித்து தரமீது நடவடிக்கை நடபலைக்கு தோழினால் கட்டில் கட்டி துடைமீது நடவடிக்கை ஏய், பங்கா வளர்ப்பாரு ஏய், தந்தையார். தந்தையார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? பிரம்மதேவன். ஏன் சாமி நீ சொல்றதெல்லாம் தேவர் பேரா சொல்ற? தேவர்களும் ஆ, தேவர் குலமா சொல்றீங்க. ம். ஆனா நீங்க இப்படி அசுர குலம் மாதிரி இருக்கிற? என்ன காரணம்? ரம்பை ஊர்வசி ரதி ரதி தேவி துலோதமை சித்ரா சித்ரா விசித்திரா வச்சியாத்திரா சப்தாதி கடிகள் 7 பேரு 7 பேரு. படைக்கக்கூடிய கடவுள். ஏய், உலகத்தையே படைக்கும் பெருமா விரும்பா. பிண்டம் பிடிக்கக்கூடிய கப்பை. ஏய், அவனு தேவர் குலத்தை சேர்ந்தவை. சேர்ந்தவை இந்த சப்தாதி கன்னிமார்களும் தேவர் குலத்தில் இருக்கிறீங்க. இருக்கிறவங்க தேவேந்திரன் இடத்துல இருக்கிற. நாட்டிய பெண்கள் ஆமா சாமி. பூலாகம் என்று ஏய், பூலாகத்திலே ஏய், என் தந்தையார் பிரம்மதேவனும் ஏய், அந்த துலோதமையும் ஏய், உடலுறவு கொண்டார்கள். உடலுறவு. ஒருத்தரோடு ஒரு ஆசைப்பட்டு ஏய், அந்த துலோதமை சேர்த்தா என் தந்தை. சரி. அப்படி துலோதமை சேர்ந்த உடனே ஏய், தேவர் பிண்டம் ரிசித்தங்கால் என்று ஏய், 3 நாளிகை 3 நாளிகை 3 நாளிகையில ஏய், ஒரு குழந்தை பிறந்தது. ஏய், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஏய், நாமளோ தேவர் பிண்டம் தேவர் பிண்டம். இப்படி 3 நாளில ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஏய், தேவரெல்லாம் நம்மளை பார்த்தா பார்த்தா கேவலமா பேசுவார்கள். இல்லையா பேசுவாங்க? அப்படி என்று ஏய், இந்த ஆரணியமான கானகத்துல காரணத்துல என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. சரி. ஓ இங்கே எஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆமா. சரி. இந்த காடு வனம் வனாந்தரம் ஏய், இப்படி ஏய், இந்த வனாந்தரத்தை நான் ஒரு அநாதி போல் ஏய், நான் காட்டு பிராணித்தனமாக வாழ்ந்தேன். காட்டு மிராண்டி மாதிரி வாழ்றீங்க. ஆமா. ஏங்க, இப்படி வாழ்ந்திருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஏய், வளவண்டாபுரி என்ற நாடு. வளாண்டாபுரி என்ற நாடு. இப்படி நாடு பெயர் வைத்து ஏய், என் தந்தையார் ஒரு நாள் சந்தித்து ஏய், என்னை சந்தித்து ஏய், எனக்கு பெயர் சூட்டி ஏய், இந்த நாட்டுக்கு பெயர் வைத்து சரி. என்னை இங்கே இருக்க சொல்லி போனார். ஓ சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா. சரி சாமி. சற்று நாள் கழித்து ஏய், என் தாத்தையும் தந்தையும் ஏய், ஒரு நாள் வந்து ஏய், நம் மகனை பெற்றெடுத்தோம். ஏய், அருணிமான காலகத்தில் அனாதையா போட்டு வந்துட்டோம். வந்துட்டோம். ஆனா அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஆமாங்க. அப்படி என்று ஏய், என் தாயும் தந்தையும் ஏய், என்னை சந்தித்து ஏய், மறுபடியும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருப்பி கல்யாணம். ஆமா. யாருங்க உங்களுக்கு? விசுவாசினி. விசோசினி. ஆமா. இப்படி அழகான பெண்ணை ஏய், திருமணம் எப்படி திருமணம் செய்து சின்ன சிறு வயதுல ஏய், 5 சிறு வயது ஏய், அறியாத பருவத்துல பருவத்துல எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க என் தாயும் தந்தையும். ஏங்க, அப்படி திருமணம் செய்து வைத்து உங்களுக்கு ஏதாவது குழந்தை குட்டி இருக்குதா? திருமணம் செய்து ஏய்,
அறியாத பருவத்தில் திருவஞ்சதி இன்று பருவமுள்ள பாலகனாகிவிட்டேன். மாலையிட்டு மாங்கனி தரித்து கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையிலே நாங்க சேர்ந்து வந்தாலும் எங்களுக்கு என்ன குறை தெரியுமா? என்னங்க குறை சொல்றோம் ஓட்டு அல்லே அயன மாலையிட்டு சிறிது அறியாத பருவத்திலே திருமணம் செய்து வைத்தார்கள். இப்ப நாங்க பருவமல்ல பாலகனாகிவிட்டேன். கணவனும் மனைவி இல்லற வாழ்க்கையிலே கூடி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் கணவனுக்கு மனைவிக்கும் புத்திர பாக்கியமே கிடையாது. குழந்தையே இல்ல. ஆமா சரி சாமி. அப்படி புத்திர பாக்கியம் இல்லாதவனுக்கு புண்ணியலோகத்துல இடமில்லை என்று சொல்வார்கள். நான் அசூரனாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக. அதனால நான் அந்த வெள்ளிகிரி சென்று அந்த படைக்கின்றவர் பரமேஸ்வரன் இடத்துல கட்டூரமான தவம் இருந்து ஒரு புத்திர பாக்கியம் வரம் பெறணும். சரி, அப்படி நான் புத்திர பாக்கியம் வரம் பெறுவதாக இருந்தா மாலையிட்ட மனைவி அந்த நிசுவாசனை இட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் இப்படி பரமேஸ்வரன் வரத்துக்கு போறேன் போய் வா மன்னா என்று பொன்னான வாய்த்திருந்த முத்தான வார்த்தை சொல்லி விடை கொடுத்து வழி அனுப்பி வைத்தால் போற காரியம் நல்ல காரியமா முடியும். போய் வா மன்னா என்று சொல்லி விடை பெற்று
அந்த கைலாசவாசனை சந்திக்க வேண்டும். கைலாசவாசனை சந்திக்கணும். அப்படி கைலாசவாசனை சந்திப்பதாக இருந்தாலும் மாலையிட்ட மனைவி அழைத்து அவள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி விடைபெற்று போகணும் இல்லையா? அப்படியே அதனால என் மனைவி இடத்துல போய் வா. உடனே போறேன். அதுக்கு ரெடியாக ஆகட்டும். கேளுங்க சபேரி. வல்லாளகடனாகப்பட்டவன் தன் மனைவி அழைக்க இப்பொழுது அவள் மனைவி நிசோசினி சபைக்கு தருப்பான்.